அறத்தமிழனோடு கரங்கோத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றீர்களே, அதற்கு கட்டணம் ஏதும் உண்டா? அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை சந்தா ஏதேனும் செலுத்த வேண்டுமா? மானுடப்பட்டது என்று ஒரு நிகழ்ச்சியை கூறுகின்றீர்களே, அதற்கு ஏதேனும் கட்டணம் இருக்கிறதா? இது போன்ற கேள்விகள் ஒரு சில நண்பர்களால் முன்வைக்கப்படுகின்றன. நண்பு தமிழ்ச் சொந்தங்களே, அறத்தமிழன் என்கின்ற இந்த கட்டமைப்பு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அந்த எண்ணத்தோடுதான் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினாலே அறத்தமிழனோடு கரங்கோர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பணம் என்பது ஒரு அனுமதி சீட்டு கிடையாது. பணம் என்பது இங்கு பிரதானம் கிடையாது. காசு இருப்பதாலேயே எதையும் செய்துவிட முடியாது என்று நமக்கு நன்றாக தெரியும். காசு இருப்பவர்கள் எல்லாம் நன்மையை செய்த துணிவதும் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். நான் ஏன் அறத்தமிழனோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை நீங்கள் அடுத்து முன்வைக்கலாம். நான் உங்களில் ஒருவர். எனக்கு தோன்றியிருக்கக்கூடிய சிந்தனைகள் அத்தனையுமே உங்களுக்கும் தோன்றியிருக்கும். நமது வளரும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், வளர்ந்துவிட்ட பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். உணவு சார்ந்த விடயங்களிலே எப்படியெல்லாம் அவர்கள் ஒரு மோசமான நிலையை சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்மால் உணர முடிகின்றதுதானே. எவற்றையெல்லாமோ உணவு என்ற பெயரில் உண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவு 20 வயதிலேயே சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுகின்றன. 15 வயதிலேயே இன்சுலின் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுகின்றார்கள். நம் பெண் பிள்ளைகள் 20 வயதில் 22 வயதில் நீர்கட்டி பிரச்சனைகள் என்று போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து என்றாவது நீங்கள் வருந்தி இருக்கின்றீர்களா? இதிலிருந்து ஒரு மாற்றம் வராதா என்று என்றாவது நீங்கள் யோசித்திருக்கின்றீர்களா? இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஒரு நாள் நீங்கள் யோசித்திருக்கின்றீர்களா? கண்டிப்பாக நீங்கள் யோசித்திருப்பீர்கள் தானே. அப்படிதான் நானும் யோசித்தேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் அறத்தமிழன் என்ற இந்த கட்டமைப்பு. வளரளம் பிள்ளைகளை பார்க்கின்றோம். அவர்கள் எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் ஏதேதோ மாய வலையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 24 மணி நேரமும் கைபேசியை கையில் வைத்துக் கொண்டு அதில் மூழ்கி கிடக்கின்றார்கள். மரியாதை என்றால் என்ன என்று தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது நமது சமூகம். வழிகாட்டுதல்கள் இல்லாமல் வழி தவறி போய் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? இதை பார்த்து நீங்கள் வருந்தி இருக்கிறீர்கள் தானே. அந்த வருத்தம் எனக்கும் இருந்தது. அந்த வருத்தம் இன்றும் எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் அறத்தமிழன் என்ற இந்த கட்டமைப்பு. என்னால் என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றலாம். ஆனால் நம்மால் எதையும் செய்துவிட முடியும். ஆனால் எதுவும் சுலபம் அல்ல. எல்லாம் சாத்தியம்தான். தொடர்ந்து உழைத்தால், தொடர்ந்து அதற்காக பாடுபட்டால், தொடர்ந்து அதற்காக செயலாற்றினால் அனைத்தும் சாத்தியம்தான். அந்த சிந்தனையில் உருவாக்கப்பட்டதுதான் அறத்தமிழன் என்ற இந்த கட்டமைப்பு. இப்பொழுது சொல்லுங்கள், அறத்தமிழனோடு கரம் கோர்த்துக் கொள்ள நீங்கள் தயாரா?